அவங்க சாப்பிட்ட மன்னாவுக்கும் நமக்கு பிக்கப்படுகிற இந்த சரீரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, முறுமுறுப்புனால வானத்திலிருந்து ஒன்று கொடுத்தார். வெனைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் முறுமுறுப்புனால ஒன்று கொடுக்குறாங்களோ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்காது. நல்லா பாருங்க, ராஜா வேணும்னு இன்னும் யார் கேட்டா ஆண்டவரத்தில்? தீர்க்கதரிசியில் யார் கேட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? இஸ்ரவேல் தான் கேட்டாங்க. எது கேட்டாங்க தெரியுமா? எங்களை ஆளத்துக்கு தெய்வம் வேணாம், எங்களை ஆளத்துக்கு ராஜா வேணும் மற்றவர்களை போல. அவர்கள் முறுமுறுப்பினால் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. இஸ்ரவேலுக்கு யாரை கொடுத்தாருன்னா சவுலை கொடுத்த பொழுது, அந்த மனுஷனா வந்த பொழுது அவங்க யாருமே ஆசீர்வாதமா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தரே விரும்பி ஒரு காரியத்தை கொடுக்கணும். நிறைய நேரத்தில் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு காரியத்தை நீங்கள் ஜெபத்தில் முறுமுறுப்போடு கேட்குறீங்களா இல்லை தேவ சித்தத்தின்படி கேட்டுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தில் என் ஆண்டவர் எனக்கு செய்யவே மாட்டேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி கொடுத்தாரு, முறுமுறுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை பெற்றீங்கன்னா அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க அடிமை தினத்திலிருந்து வந்த பிறகு கேட்ட காரியம் மோசத்தில், ஆண்டவரே நீர் ஏன் இந்த காரியத்தை அனுமதிச்சு? ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். யாத்திராகமம் 16:12 பார்த்தோம், முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். எனக்கு ஆண்டவர் காரியத்தை முறுமுறுப்போடு கொடுக்கிறாரோ அது ஆசீர்வாதமா இருக்கு. அந்த கால வேளையில சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எதை நிமித்தம் நீங்க சோர்ந்து போறீங்க, எதை நிமித்த வாழ்க்கையில் உடஞ்சு போறீங்க, எதை நிமித்த வாழ்க்கையில் எனக்கு இது இல்லையே நினைக்கிறீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 8 மாதங்கள் ஆண்டவர், நான் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை நிறைய குறைவுகளை மாற்றிருக்கிறார், நன்மையை தந்திருக்கார். ஒரு கிறிஸ்தவன் இப்படியாக சொன்னானா, ஆண்டவரில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை நீங்க கைவிட்டீங்கன்னு கேட்டாரா. ஆண்டவர் கேட்டாராம், எப்பா நான் உன்னை ஏன் கைவிட்டேன், நான் எப்போ கைவிட்டேன், நீ ஒரு வார்த்தை சொல்லு. அப்போ அவன் சொன்னான், ஆண்டவர் நான் போயினே இருந்தேன், எனக்கு பேங்க்குக்கு போனேன், பைசா கேட்டேன், இந்த பைசா எனக்கு கிடைக்கவே இல்லை, அதனால் திரும்பி வந்தேன், எனக்கு இது ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கடன் இருக்குதா இல்லையான்னு கேட்டாராம். எனக்கு கடனே இல்லை. சந்தோஷமா இருக்கிறியா இல்லைன்னு கேட்டாராம். சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஒரு வேளை நீ போன அந்த லோனு மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கடன்காரனா இருந்திருப்ப, பெரிய ஒரு நஷ்டத்தை நீ அனுபவிச்சிருப்ப, அந்த எல்லா பிஸ்னஸில் ஒன்றுலாம் போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்க கூடாது கேட்டபோது அவன் ஆண்டவர் நன்றி சொன்னா. அநேக நேரத்தில் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லணும். என் வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை நான் செய்தேன், ஆண்டவர் எனக்கு அது செய்யலை. ஆண்டவர் மாத்திரம் நம் செய்த எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலளித்திருந்தார்னா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தை நீங்க கேட்க மாட்டீங்க. வாழ்க்கையில் வசனத்தை கேட்கிறவராக இருக்க மனிதன் தெரியுமா, கேட்டது எல்லாமே கொடுத்ததுன்னா ஆண்டவர் விட்டு தூரமா போயிடுவீங்க. நல்ல ஆண்டவர் தெரியும், என் பிள்ளைகளுக்கு நான் எதை கொடுக்கணும், எந்த காலத்தில் எதை நான் கொடுங்க, ஆண்டவர் நல்லாவே தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுப்போடு கேட்கும்போது நான் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து வந்தாலுமே ஆசீர்வாதமாக இருக்காது.